இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து அஜித்துடைய அந்த AK-64 ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கக்கூடிய அந்த படத்தினுடைய டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாதிரி ஒரு பிளானிங் வந்து அஜித் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. இதுக்கிட்ட இந்த கார் ரேஸ் போனதுனால தான் கொஞ்சம் காலதாமதமாச்சு. ஏற்கனவே போன வருஷம் நவம்பரே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில் அது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ராகுல் விலகி போனாங்க. கார் ரேஸ் போயிட்டார். ஏன்னா படத்தினுடைய ஷெட்யூலை நம்ம கொஞ்சம் முன்ன பண்ண மாற்றி வைக்கலாமே தவிர அது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு கார் ரேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண டேட் அது மாற்ற முடியாது. அதற்கு வேண்டிய வேலை தான் துபாயில் போனார். அந்த இது கலந்துக்கிட்டால் அங்கேருந்தே இந்த படத்தினுடைய வேலையில் கவனிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட இன்க்ளூடிங்லாம் அங்கே போயிட்டாங்க. சிறுத்தை சிவா, விஜய், ஆதிக்கிறவங்களாம் எல்லாம் துபாயில் போய் டென்ட் அடிச்சு அங்கே உட்காந்துட்டாங்க. இடையில கேப் கிடைக்கும் போதெல்லாம் படத்து விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா வேலையிலும் முடிஞ்சுது. AK-64 வேலையில கதை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஆதிக் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாரு. அஜித் வந்து ஃப்ரீ ஆகிட்டு ஊன்னு சொன்னால் ஷூட்டிங் போகிற அளவுக்கு இருக்குது. லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹைதராபாத்லேயும் சென்னை வேல்ஸ் ஃபிலிம் சிட்டிலையும் தான் ஷெட் போட்டு மாதிரி போட்டு அந்த வேலையிலும் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ.